ஐயனார் துணையில நிலா ஒரு பக்கம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும், நம்ம மாதிரி வர பொண்ணுங்களா அட்ஜஸ்ட் பண்ணி நிற்க மாட்டாங்க. சோ வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும் அவங்க ஒரு பக்கம் யோசிச்சு நம்ம சோழன் இருக்காரு, இப்ப பார்த்தாலும் குழந்தை பெத்துக்கணும், பொம்பளை பிள்ளை பெத்துக்கலாமா ஆம்பளை பிள்ளை பெத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிலா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கி போடுவோம், குடும்பத்தை பத்தி நம்ம இது பண்ணுவோம், அப்புறம் குழந்தை பத்தி எல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலா கிட்ட கேட்கிறாரு. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா சந்தா கிட்ட வந்து நம்மளோட சேரன் கால் பண்ணி பேசுறாரு, என்ன பண்ற இது பண்ற சாப்பிட்டா இல்லையான்னு கால் பண்ணி பேசுறாரு. அதை வந்து நிலா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம சோழன் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரா ஆகுறாரு. என்னாச்சு என்ன பார்த்தோம்னா நீங்க அப்படியே பேசி நிறுத்திட்டீங்க அப்படின்னா, ஆமா நீங்க வரும்போது அமைதியா வரீங்களா, எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பாட்டு பாடினே வரீங்க அப்படின்னு சொல்லி நிலா கிண்டல் பண்றான். சரி அப்படியா, சரி ஓகே என்ன டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னு, இல்லடா மதியத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே. ஆமா என்ன செய்ய போறோம் அப்படின்னு, என்ன செய்ய போறோமா, என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லுங்க, என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழனை மிரட்டுறாங்க. உடனே என்ன சரி ஓகே என்ன செய்ய போறோம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட பல்லவனும் நம்மளோட பாண்டு உள்ள என்ட்ரா வராங்க. வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அவங்க எல்லாரும் கும்பல பேசிட்டு இருக்கும்போது கடைசி அப்பா வந்து சமோசா வந்து நிலா கிட்ட கொடுக்குறாரு. இந்த உனக்கு சேர்த்த வாங்கி வந்து சூழல் சாப்பிடு அப்படின்னு, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு, ஏன் பேசக்கூடாது அப்படின்னு, குடிக்காதுன்னு சொல்லி அவங்களை சத்தியம் நீங்க குடிச்சு வந்திருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோச்சு உள்ள போயிடா. அதுக்கப்புறமேட்ல சரி ஓகே நான் பண்ண தப்புதாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நிலா உள்ள போயிடறாங்க. உடனே பலவன் கிட்ட கொடுக்குறாரு. இந்த நீ சாப்பிடுற நீ சாப்பிட அப்படின்னா பலவனும் மூஞ்சி திருப்பிக்கிறான். சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு டிவி வாங்குறதுக்காக நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆள் வராங்க. ஒருவேளை நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிறாங்க. அவங்க எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. அதை பார்க்கும்போது சின்ன வயசு நான் அப்படிதான் நெட் கனெக்ஷன் கொடுக்கும்போது எக்ஸைட் ஆனா அந்த ஃபீல் எனக்கு வந்தது. நீங்களும் அப்படிதான் எக்ஸைட் ஆனீங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நடேசன் அப்பா இதை பத்தி யோசிச்சுட்டு அவர் வெளியில வராரு. வெளியில வந்துட்டு போறாரு. ஸ்ட்ரீட்ல இருந்து போயிட்டு இருக்கும்போது அவர் ஆல்ரெடி டெம்போக்காக வாங்கின கடனுக்கு வந்து கொடுக்கணும். சொந்த ஆளுங்க பார்த்து வழிமறிச்சு கேட்கறாங்க, எப்படி கடனை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவர் இந்த டென்ஷன்ல வந்து அவங்க ஒரு மாதிரி பேசுறது வேரியில வந்து என்ன பத்தி கேட்டு பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய் விட்டு அங்க வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பல்லம் வந்து டிவி வாங்கணும் டிசைட் பண்ணிருக்காங்க. சோ டிவி வாங்கணும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விறுவிறுப்பா கிளம்பிட்டு அவங்க அண்ணங்களுக்கு மாறி மாறி போன் அடிச்சு வர வைக்கிறாரு. அவங்க வந்து திட்டுறாங்க, எங்களுக்கு வேலை இல்லையா, எதுக்கு சும்மா போன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வந்து திட்டுறாங்க. சரி டிவி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கும்பலா கிளம்புறாங்க. சோ கும்பலா கிளம்பதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு சீன்ல என்ன காட்டுறாங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி வெளியில வரும்போது நடேசன் அப்ப கடன் வாங்கினார்ல, சோ அந்த கும்பல் எல்லாம் வராங்க. வந்துட்டு இவர் கடன் கொடுத்து நீங்க எது வந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க. சோ இவங்க எல்லாருமே அந்த பிரச்சனைக்கு ரெடி ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. சோ அது எப்படி பெரிய ரணகலமா வெடுக்குமா இது நடேசன் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நாளைக்கு எபிசோட் தான் திரும்பி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு அப்டேட் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.